ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ஆண்ட்ராய்டு x86ங்கிற ஓஎஸை நம்ம எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை, டியூயல் ஓஎஸ் ஆட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு டியூயல் பூட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்டிப்பாக விண்டோஸும் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கும் ஒரு வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டியூயல் ஓஎஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா, சப்போஸ் நீங்கள் வந்து திடீர்னு வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணணுன்னு இருக்கும், உங்களுக்கு வந்து ஒர்க்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து ஓஎஸ் மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து டியூயல் ஓஎஸ் ஆட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து எப்படி நம்ம டியூயல் ஓஎஸான விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேமர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். எதனாலன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸாக இது பார்த்திங்கன்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண்ட்ராய்டு சப்போர்ட் இருக்கக்கூடிய, அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி நம்ம அதை ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஃபுல் ஸ்டெப்பே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்ஸ் முடிஞ்சால் கீழே கொடுக்குறேன். இல்லாத பட்சம் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டோட அந்த ஆண்ட்ராய்டு ஐஎஸ்ஓட லிங்கும் இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 921 MB. என்னைக்கு டவுன்லோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ ஒய்ஃபை இல்லாத காரணத்தினால என்னால் அடுத்தடுத்த ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியல. இதுவும் பார்த்திங்கன்னா 3 days ஆன ஒய்ஃபை வச்சு 3 day நெட் வச்சு தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணிப்போம். நான் ஏதாச்சும் அதில் டைப் பண்ணுறேன்னா அது எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ளேஸில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நியூங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இந்த ஓஎஸோட நேம் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு x86 நீங்கள் என்ன நேமான போட்டுக்கலாம், பட் இந்த மாதிரி போட்டுவோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருக்கும், அதை நீங்கள் அதர்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டாஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து அதர் பார் அன்னோன் 64 பிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற கொடுத்துப்போங்க. இது பார்த்தீங்கன்னா மெமரி சைஸ்ன்னு பார்க்கும்போது ரேம், இதோட மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் கம்பல்சரி இருக்கணும் போட்டிருக்காங்க. உங்களோட லேப்டாப் ஒரு 4 GB இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 GB வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா 2 GB ரேம் 2048 தான் 2 GB. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம், ஜஸ்ட் க்ரியேட் கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, பண்ணாமல் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேட்டிருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 GB இருக்கும். பட் நான் இப்போதைக்கு ஒரு 20 GB நான் வந்து போட்டுக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா 20 GB கொடுத்துட்டு க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு லேப்டாப் அல்லது பிசி மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஓஎஸை வந்து இன்புட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் தான் நம்ம வந்து ஓஎஸ் இன்புட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் போங்க. இதில் ஒரு சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணதால இன்னும் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ப்ராசஸர் கொடுத்துவாங்க. இதில் வந்து 2 CPU கம்பல்சரி உங்களுக்கு இருக்கணும். ஆக்சலேஷனில் எதுவும் தேவையில்லை. டிஸ்பிளே இதில் பார்த்தீங்கன்னா VRM முடிஞ்சால் ஃபுல் கொடுங்க, அல்லது 100 கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங்ஸ் வேணும்னாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா எம்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிஸ்க் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் ஏ டிஸ்க் ஃபைல் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே ஓஎஸ் இருக்குமோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து கொண்டு போகும், அதாவது அந்த பிளேஸுக்கு கொண்டு போகும். அதில் போய் உங்களோட ஓஎஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா போதும். எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸ்டார்ட் கொடுத்துவோங்க. நான் என்னெல்லாம் பண்ணுறதோ அதை அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஓஎஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நாளாக வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், எந்த யூஸும் இல்லை. ஃபைனலாக நேற்றுக்கு தான் இதை வந்து ஒர்க்கை வந்து செக் பண்ணி ஃபைனலாக கிளியராக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து கேட்டிருக்கேன், எந்த டிஸ்கில் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு. ஹாஸ்ட் ட்ரைவ் கொடுத்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் கீழே இருக்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஓஎஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன் கீழே டவுன் பட்டன் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துவோங்க. நம்ம இதில் வந்து ஆட்டோ இன்ஸ்டாலேஷன் தான் கொடுக்க போகிறோம். ஆட்டோ இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துவோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் கோட்ஸ் எல்லாம் ஓடினதுக்கப்புறம் டிடெக்டர்னு வரும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஆனோன்னு கேட்கும், இதை வந்து எஸ் கொடுத்துவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு டிஸ்க் கொடுத்துருப்பீங்க 20 GB. நீங்கள் நான் இப்போ 20 GB கொடுத்துருந்தேன். அந்த 20 GB மட்டும் அதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே அது வந்து டெலீட் பண்ணிடும். அதாவது 20 GB உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கணும். இல்லாத பட்சம் நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட ஃபைல்ஸ் வந்து போயிடும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் தான் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் டிஸ்க்கை வந்து ஸ்ட்ரிங் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் டு ரைட்டுங்கிற மாதிரி போட்டு உங்களோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி அதை ஓப்பன் பண்ணலாங்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிற மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்னலாங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா ஐக்கால லிங்க் கொடுக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்க வீடியோவும் போட்டிருக்கோம். காலி லினக்ஸ் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்க வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன். தாராளமாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட யூசேஜை பொறுத்து. ஸோ இப்போ அதை வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆண்ட்ராய்டு x86 இருக்கும். அதுக்கப்புறம் ரீபூட் இருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து ரீபூட் கொடுத்தவங்க ரன் கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் ரீபூட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு எக்ஸிட். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணாலும் ஸ்டார்ட் கொடுத்தாலும் இந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிங்க. பவர் ஆஃப் த மிஷின் இருக்குது, இதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸில் டேரெக்டாக ஸ்டோரேஜ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு நம்ம வந்து ஓஎஸ் வந்து வச்சுருக்கிறது இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் செலக்ட் ஸ்டோரேஜ் அட்டாச்மெண்ட் இருக்கும். இதை வந்து எக்ஸ் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு ஓஎஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை கேட்கும், அதில் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் விர்ச்சுவல் மிஷின். இங்கே பார்த்தீங்கன்னா நேரமாக கேட்டிருந்த அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே கேட்கல. இப்போ தாராளமாக இது மட்டும் தான் கேட்குது. இல்லை நீங்கள் நீங்கள் என்ட்ரு கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். 3 GB 2 GB லேப்டாப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ வந்து முடிஞ்சாலும் 4 GB லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ப்ராசஸும் வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா என்னோடய ஹெச்பி லேப்டாப் 3 GB ரேம், அதில் நான் வந்து 1 GB ரெக்யர்மெண்ட் வச்சு நான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் வந்து VRAM வந்து குறைச்சிங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த பார் வந்து வராது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் வரும். ஸோ VRAM பொறுத்த வரைக்கும் ரிசொல்யூஷன் தான் அதில் வந்து மென்ஷன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே லோடாகி வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு புது ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம வாங்கினா என்னெல்லாம் செட்டப் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 9 ஆண்ட்ராய்டு 5 வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது மவுஸ் உள்ளே போயிடும். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால என்னை வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியலை. மவுஸ் பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது, கீழே வரமாட்டேன்னு சொல்லுது. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணால் மட்டும் கீழே வருது. ஸோ இது எதுனாலும் தெரியலை. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். இதில் நீங்கள் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துவாங்க. ஸ்டார்டிங் கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ண கேட்க நீங்கள் அதை வந்து ஸ்கிப் கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கிப் கண்டினியூ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்க அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணுமான்னு கேட்கும். பாஸ்வேர்டு ஆர் பின் நம்பர் கொடுக்கணுமான்னு கேட்கும். அதை நீங்கள் வந்து நாட் நவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா
டேரெக்டாக உங்களோட ஓஎஸ்குள்ளே போயிடும். அதாவது ஆண்ட்ராய்டு பை ஓஎஸ்குள்ளே வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் இருக்கிறதுனால எதனாலும் தெரியல. ஐ திங்க் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான், அதனால தான் இது வந்து வர மாட்டேங்குது. என்னால் கரெக்டாக வீடியோஸ் எடுக்க முடியலை. ஸோ நீங்கள் இப்போ இதை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இதை நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இப்போ நார்மலாக இருக்க கிளிக் பண்ணிட்டீங்க. அது வெளியில் வரணுன்னா மவுஸ் வெளில வரணுன்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கண்ட்ரோல் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போட்டிருப்பாங்க. ரைட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து மவுஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து மவுஸ் வெளியில் வந்துருச்சு. இது இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் த மிஷின்கிற கொடுத்துட்டு ஓகே கொடுத்துவாங்க. இப்போ இதை வந்து டோட்டலாக நம்மளோட பிசிலேருந்து பிசிஆர் லேப்டாப்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிற பார்ப்போம். அதை வந்து விர்ச்சுவல் பாக்ஸ்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் இந்த 3 ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் வந்து கொடுத்துவோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா delete all files, remove only, cancel. இதில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது delete all files, remove only கொடுத்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ்லேருந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் அதை வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ delete all files நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாட்டே ரிமூவ் ஆயிடும். உங்களோட ஸ்டோரேஜும் அப்படியே பேக் வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஓஎஸ் மட்டும் இல்லை, எந்த ஓஎஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து பிளிஸ் ஓஎஸ் டவுன்லோட் பண்ண தான் வந்து நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாங்க வீடியோ போடுவோம். அது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 11 வந்து கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருந்து. ஸோ அதோட டவுன்லோடு கொடுத்து வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் டவுன்லோட் பண்ணிவிட்டு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உபுண்டு ஓஎஸ் எப்படி நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.